தெர்மோடைனமிக்ஸ்ல லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். ஏற்கனவே தெர்மோடைனமிக்ஸ்ல லெக்சர் 1ல பேசிக் ஃபுல்லா பேசிக். இங்க என்னெல்லாம் பயன்படுத்த போறோம், பிவி, டி, மியூ, யூ இதெல்லாம் பயன்படுத்த போறோம்னு சொல்லியிருந்தேன். 3 சிஸ்டம் பத்தி சொல்லியிருந்தேன். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 6 ப்ராசஸ் பத்தி பேசணும். 6 ப்ராசஸ்ல 4 ப்ராசஸ் இப்போ டீட்டெயில்டா பேச போறோம். ஹீட் பத்தி பேசியிருந்தோம், இன்டர்னல் எனர்ஜி பத்தி பேசியிருந்தோம், ஒர்க் டன் பத்தி பேசியிருந்தோம். ரைட்டா? அதுக்கப்புறமா 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ. இது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க் டன்னு. எப்பங்க சார் டெல் கியூ பாசிட்டிவ்னு நாங்கள் எடுக்கணும்? 20 joule of heat given to a system. அப்ப del Q equal to plus 20. 20 joule of heat drawn from a system. Del Q minus 20. Temperature increases. So internal energy increases. நேத்து நான் ஒரு வார்த்தை உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது நேத்தே நான் சொல்லியிருக்கணும். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ அதை கற்றுக்கோங்க. டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜியும் இன்க்ரீஸ். ஸ்டவ்வை ஹீட் பண்ண தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பால் ஹீட் ஆகுது. அதனால தான் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டெம்பரேச்சர் அதிகமானால் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். அப்போ டெம்பரேச்சர் எங்கே அதிகமாகுதுன்னு படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் டெல்யூ பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். எங்க டெம்பரேச்சர் குறையுதுன்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் டெல்யூ நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஒர்க் டன் பை த கேஸ் டெல் டபிள்யூ பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் த கேஸ் டெல் டபிள்யூ நெகட்டிவ். ரைட்டா? ஸோ இது எப்போ உங்களுக்கு தரவாகும்னா இந்த டாபிக்ல அரௌண்ட் ஒரு 10 சம் நீங்களா டேட்டா எடுக்கணும், நீங்களா சால்வ் பண்ணணும், ஆன்சர் செக் பண்ணணும். கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? ஷரண் குட் ஈவினிங் பே. பிரதீக்ஷா குட் ஈவினிங் பே. நேஹா குட் ஈவினிங் பே. கேத்தபிரிதா குட் ஈவினிங் பே. சாரு குட் ஈவினிங் பே. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பிரசன்ட். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஐசோதெர்மல் ப்ராசஸ். சார் 4 ப்ராசஸ் பற்றி பேச போகிறேன்னு சொன்னீங்க. முதல்ல ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோ இந்த டீயை நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஏன் அந்த டீயை நீங்கள் பெருசாக போட்டீங்க? ஞாபகத்துக்காக. ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் இதில் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஐசோதெர்மல் ப்ராசஸ் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ இட் இஸ் a ஸ்லோ ப்ராசஸ்னு ஒரு வார்த்தை என் கூடவே படிங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ் இட் இஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ். ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய நிகழ்வு தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரி, என்னங்க சார் நடக்கும்? ப்ரெஷர் கண்டிப்பா சேஞ்ச் ஆகலாம், வால்யூம் அதுவும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகலாம், ஆனா டெம்பரேச்சர் மாறாது. ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் மாறாத இருந்தா அதுக்கு பேர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இட் இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். கரெக்டா? இது எப்படி நடக்கும்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். அதோட பாட்டம் இருக்கு பார்த்தீங்களா? பாட்டம் மட்டும் கண்டக்ட் பண்ணும், கண்டக்டிங் சர்ஃபேஸ். இது எல்லாமே இன்சுலேட்டட், வெல் இன்சுலேட்டட், விச் மீன் நான் கண்டக்டிங். இது கண்டக்டிங் சர்ஃபேஸ். மீதி இருக்கிறதுலாம் நான் கண்டக்டிங். இப்போ இங்க இடத்துல என்ன பண்றேன்னா ஒரு பிஸ்டன் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் வச்சுக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. 1 mole கேஸ் எடுத்துக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன், இந்த பிஸ்டன் மேல என்னோட கைகளை வச்சுக்கிட்டு நான் பொறுமையா ரொம்ப ஸ்லோவா கம்ப்ரெஸ் பண்றேன். அப்ப என்ன நடக்குது? இந்த கேஸ் மேல ஒரு ஒர்க் நடக்குது, ஒர்க் ஆன் த கேஸ். அப்ப இந்த கேஸ் என்ன ஆகும்? இப்ப என்ன ஆகுது? நீங்க உள்ள கொண்டு வரதுனால பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒத்துக்கிறீங்களா? சைக்கிள் பம்பை கம்ப்ரெஸ் பண்ணுங்க, பிரஷர் அதிகமாகுது. அதனால இந்த கண்டெய்னரோட வால்யூம் குறையுது. நம்ம சொன்ன மாதிரி பிரஷர் சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது. இந்த கேஸ் மேல ஒர்க் பண்றதுனால அந்த கேஸ் கொஞ்சம் ஹீட் ஆகும், சூடாகும். அப்ப ஹீட் ஆச்சுன்னா எக்ஸஸ் டெம்பரேச்சர் எல்லாம் சரௌண்டிங்ஸுக்கு வந்துடும். இப்ப ஏற்கனவே 25 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, இப்ப 26 ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 டிகிரி வெளியில வந்துடும். அப்ப 25 மட்டும் அங்கேயே இருக்கும். அப்ப என்ன கத்துக்கிறீங்க?
ப்ரெஷர் அதிகமாகுது, வால்யூம் குறையுது, டெம்பரேச்சர் மாறாம இருக்கு. சரி, இது கம்ப்ரஷன் சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்களேன். எக்ஸ்பான்ஷன்னா இந்த பிஸ்டனை மேல கொண்டு போக போறீங்க. எக்ஸ்பான்ஷன் கீழ இருந்து மேல கொண்டு போக போறீங்க. அப்ப பிரஷர் என்ன ஆயிடுது? குறைஞ்சிருது. பிரஷர் குறையறதுனால அந்த ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகிடுது. அதனால வால்யூம் அதிகமாகுது. இந்த 25 டிகிரி இருந்தது, கூலிங்கால 24 டிகிரிக்கு போயிடுச்சு. அப்போ 1 டிகிரி குறையுது. அந்த 1 டிகிரி என்ன பண்ணுது? சரௌண்டிங்ஸ்ல இருந்து எடுத்துக்குது. அப்ப டெம்பரேச்சர் மறுபடியும் கான்ஸ்டன்ட்டா அதே 25லயே வந்து நிக்குது. ரைட்டா? அப்ப ஸ்லோ ப்ராசஸ்னு சொன்னாலே ரொம்ப மெதுவான நிகழ்வு. ரைட்டா? ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் இப்போ வரைக்கும் என்ன கத்துக்கிட்டீங்க? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், பிரஷர் சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும். ரைட்டா? இதெல்லாம் புரிஞ்சிருச்சு சார். ஈக்குவேஷன் போடுங்க. இனிமேல் உங்ககிட்ட ஐசோதெர்மலுக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்கடான்னா, முதல்ல கேஸ் ஈக்குவேஷன் எழுதுங்க. PV = μRTன்னு எழுதுங்க. மியூ நம்பர் ஆஃப் மோல் 1, ஆர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்ப இனிமேல் PV = கான்ஸ்டன்ட். இதுதான் சார் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்பதான் நீங்க கேடிஜில படிச்சீங்க. யாராவது சொல்லுங்க. இது என்ன லா? பாயில்ஸ் லாவா, சார்ல்ஸ் லாவா, கே-லுசாக்ஸ் லாவா, டால்டன் பார்ஷியல் பிரஷரா, கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷனா? சொல்லுங்க பாக்கும். டக்குன்னு சொல்லுங்க. என்ன லாப? பாயில்ஸ் லா. காரணம் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டீ கடை பாய்லரு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், PV = கான்ஸ்டன்ட். அப்ப P is proportional to 1/V. இனிமேல் உங்ககிட்ட ஐசோதெர்மல்னு பார்த்துட்டீங்கனாலே PV = கான்ஸ்டன்ட். பாயில்ஸ் லாவை அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சார், ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கும் கிராஃப் ட்ரா பண்றோம். பெரும்பாலும் வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கும் கிராஃப் ட்ரா பண்றோம். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். அப்ப கிராஃப் இப்படி இருக்குமா? ஆமா. டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு, கிராஃப் ரொம்ப கீழே இருக்கு. டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, கிராஃப் கொஞ்சம் மேலே போயிடுது. டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுது, டெம்பரேச்சர் கிராஃப் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுது. அப்போ இந்த கிராஃப்ல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருந்தா வேல்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், கிராஃப் ரொம்ப கீழே இருக்கும். இதையும் நீங்க கிராஃப் கொஸ்டின்ல பார்ப்பீங்க. கிராஃப் என்னவோ ரைட்டு. பீக்கும் வீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், த கிராஃப் பிகம்ஸ் ஹைப்பர்போலா. கரெக்டா? இப்போ இந்த மாதிரி 3 கர்வ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க. இந்த ரிலேஷன் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. நான் T3 போடணும், T2 போட்டேன் தெரியாம. இந்த மாதிரி ரிலேஷன் T1 = T2 = T3, T1 greater, T2 greater, T3 இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எந்த டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கோ கிராஃப் ரொம்ப கீழே இருக்கும். ஏன்னா வேல்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் அதிகமானா வேல்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும், இன்னும் அதிகமானா வேல்யூஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அப்போ இதை கவனமா கத்துக்கணும். இந்த கிராஃப்ல T3யோட டெம்பரேச்சர் தான் அதிகம், T1 தான் கம்மின்னு கத்துக்கணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ 5 பாயிண்ட் பேச போறோம். பொறுமையா கத்துக்கோ. புரியலன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது உன்னோட செஷன், உனக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சரி, எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. உன் டவுட் வந்து ரொம்ப சாதாரணமா இல்லாம என்ன சொல்றது, சும்மா கேட்கணுன்றதுக்காகலாம் இல்லாம நல்ல கொஷினா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. நிஜமாலுமே அது புரியல அப்படின்னா நீங்க தாராளமா அதை எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். கவனமா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 1, slope of isothermal process. ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுக்கு நான் எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஆக்சுவலாக இந்த இடம் V, இந்த இடம் P. ஒரு கிராஃப் எப்படி கிடைக்குது சார்? ஸ்லோப்னாலே காலங்காலமாக நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் tan தீட்டா. tan தீட்டானா எங்களுக்கு தெரியும் சார், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்னு நாங்கள் படிச்சிருக்கோம். தீட்டா இங்கே இருக்கு. அப்போ tan தீட்டான்றது dP by dV which is known as slope. உங்ககிட்ட கேட்க போற கேள்வி ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஆப்ஷன் 4 கொடுத்துட்டாங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? dP by dV கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலா ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு இப்பதான் நாங்க படிச்சோம் PV = கான்ஸ்டன்ட் படிச்சோம். இதை UV ஃபார்முலால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எப்படி சார் பண்றது? முதல்ல U P அதை அப்படியே வச்சுக்கோங்க. V பண்ணீங்கன்னா dV பிளஸ் V இதை அப்படியே வச்சுக்கோங்க. P பண்ணீங்க அப்படின்னா dP = கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. உங்களால உணர முடியுதா? PdV plus VdP. அடுத்த லைன்ல PdV = minus of VdP.
ஸ்லோப்னா யாரு? டிபி பை டிவி சார். நம்ம யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? டிபி பை டிவியை தேடி போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல டிபி இங்க இருக்கு, டிவி இந்த பக்கம் இருக்கு. அப்ப டிவி அந்த பக்கம் கொண்டு போயிட்டா டிபி பை டிவின்னு ஆயிடும். பி இங்க இருக்கு, வி இங்க இருக்கு, ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ உங்க ஆப்ஷன்ல இருந்தது இதுதான் இருந்தது. எல்லாரும் ஒழுங்கா படிங்க. ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு உங்ககிட்ட கேட்டா மைனஸ் பி பை வியை டிக் பண்ணுங்க, பிளஸ் பி பை வி பண்ணக்கூடாது, வேற எதுவும் பண்ணக்கூடாது. அப்ப ஸ்லோப் ஆஃப் பிவி கிராஃப் என்னடா கொடுக்குது? மைனஸ் பி பை வியை கொடுக்குது சார். பொறுமையா கத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஸ்லோப்னா டிபி பை டிவி, ஆன்சர் என்ன? மைனஸ் பி பை வி. எப்படி பண்ணியிருக்கோம்? பிடிவி பிளஸ் விடிபி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா PdV equal to minus of VdP. இந்த dVயை அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரு, இந்த V அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரு. அப்ப dP by dV equal to minus P by V. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே டைரக்டா கேட்பாங்க, நீங்க டைரக்டா டிக் பண்ண வேண்டியதான். ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் மைனஸ் P by V, மைனஸ் P by V, மைனஸ் P by V. படிச்சிட்டீங்களா? ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. இப்படி ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ரெண்டாவது கொஸ்டின், பல்க் மாடுலஸ் ஆஃப் bulk modulus of isothermal process. இப்போ நீ நோட்ஸ்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம், கிளாஸை மட்டும் நல்லா கவனி. முடிச்சதும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும், தெரியும் இல்லையா? அதில் நம்ம ரிட்டன் நோட்ஸில் இதே தான் இருக்கும். அதில் கிளாஸை கவனிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. ப்ராப்ளம் சால்விங் வரும்போது பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ். சார் பல்க் மாடுலஸ் நாங்கள் எங்கே படித்தோம்? எலாஸ்டிசிட்டியில் படிச்சிருக்கோம். யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ்னு படிச்சிருக்கோம். அப்போ பல்க் மாடுலஸ்க்கான ஃபார்முலா ப்ரெஷர் பை டிவி பை வி. இங்கே ஏன் மைனஸ் போடணும்? பல்க் மாடுலஸ் உங்களுக்கு தெரியுதா? பல்க் ஸ்ட்ரெஸ் டு த பல்க் ஸ்ட்ரெயின். ஒரு டைம் சொல்லி கொடுத்துருவா. பல்க் மாடுலஸ்னா பி, பிக்கு என்ன ஃபார்முலா? பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின் கற்றுக் கொடுத்தேன். ஸ்ட்ரெயின் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. சரி, ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இப்போ இந்த கியூபை என்ன பண்றீங்கன்னா நீங்க எல்லா பக்கமும் ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரஸ் பண்றீங்க. இனிஷியல் வால்யூம் வி, கம்ப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் டிவி அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுது. அப்ப ஸ்ட்ரெயின் என்ன? சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். மைனஸ் போட்டுக்கிறேன். என்ன காரணம்? வால்யூம் குறையுது. கம்ப்ரஸ் பண்ண பிறகு வால்யூம் குறையுது. இப்போ உங்களுக்கு தெரியுதுல, ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, நம்ம பிளாக் போர்ட்லாம் ரஃப் பண்ணுவோம், அந்த கிரைண்டர்ல இருந்து தண்ணியெல்லாம் எடுக்கிறது யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்பாஞ்ச் பார்த்துருக்கீங்களே. நீங்கள் அதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதோட வால்யூம் குறையுது. அதனால தான் இந்த மைனஸ். இந்த ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியாவுக்கு ப்ரெஷர் பை டிவி பை வி. இப்போ எல்லாரும் ஒழுங்கா படிங்க. பல்க் மாடுலஸ் பி வி டிவி, இங்கே இது மைனஸ், ரைட்டா? இதை தேடி தான் போயிட்டு இருக்கும். ஆல்ரெடி பல்க் மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பி வி பை டிவி, ரைட்டா? இங்க வாங்க, ஒரே நிமிஷம். சரி, இப்போதானே படித்தோம் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு படிச்சிருக்கோம். அப்போ பிடிவி பிளஸ் விடிபி ஈக்குவல் டு 0 தானே, ரைட்டா? பிடிவி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் விடிபி, ரைட்டா? இப்போ பல்க் மாடுலஸ்க்கு என்ன படித்தோம்? பி ஈக்குவல் டு பி பை டிவி பை வின்னு படித்தோம். பை வியை மேலே கொண்டு போயிட்டேன், இங்கே மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். இந்த வெறும் ப்ரெஷரு சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிபி நான் ஆக்கிக்கிறேன். அப்போ டிபி பை டிவி இன்ட்டு வி, அதை மட்டும் தனியாக கொண்டு வந்தா மீதி என்ன இருக்கோ அதான் பல்க் மாடுலஸ். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, டிபி இங்க இருக்கு, வி இங்க இருக்கு, மைனஸ் இங்க இருக்கு. இந்த டிவியை கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப மைனஸ் வி டிபி பை டிவி கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ரெஷர் மட்டும் அனாதையா அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும், விச் மீன் தனியா நின்றுட்டு இருக்கும். அப்போ இந்த மைனஸ் வி டிபி பை டிவியை என்ன சொல்ல போறோம்? பல்க் மாடுலஸ். அப்ப பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஈக்குவல் டு வாட்? ப்ரெஷர் சார். அவ்வளவுதான் ஆன்சர். பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன ஆன்சர்? ப்ரெஷர். பி அப்படியே டிக் பண்ண வேண்டியதுதான். ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் மைனஸ் பி பை வி. பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ப்ரெஷர். ஒரு சின்ன திருத்தம், நான் பி பயன்படுத்தினேன்ல, எல்லா புக்லையும் இந்த லெசன்ல இ தீட்டான்னு பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலாக இது பல்க் மாடுலஸ் பி. என்சிஆர்டியில் பி இருக்கும், ஸ்டேட் போர்டு புக்கில் கேன்னு இருக்கும். கே பல்க் மாடுலஸ், பி பல்க் மாடுலஸ்.
பட் இந்த இடத்துல அவங்க ஈ தீட்டான்னு பயன்படுத்துறாங்க. உன் விருப்பம். ஆனா அங்க ஒரு வார்த்தை இருக்கும்ல, பல்க் மாடுலஸ்ன்னு இருக்கும்ல. அது உனக்கு தெரிஞ்சா போதும். அவங்க என்னையாவது யூஸ் பண்ணிட்டு போறாங்க. என்ன வார்த்தை வேணாலும் பயன்படுத்தி போட்டோம். இப்போ பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதர்மல் ப்ராசஸ் இஸ் நத்திங் தட் இஸ் வாட் ப்ரெஷர். ப்ரெஷர். ஏய் சரியா சவுண்ட் கேட்கலையா? சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. சஞ்சய் என்னாச்சு? டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். சாரு சவுண்ட் கேக்குதாமா தனுத்ரா? Yes, sir. சஞ்சய் உன்னோட மைக் ஒர்க் பண்ணலையா? ரைட். இப்போ மற்ற எல்லாருக்கும் சவுண்ட் கிளியர் தானே? பிரதீக்ஷா, நேஹா, நர்மதா, ஸ்ருதி, ஷருண். Yes, sir. Yes, sir. ரைட் ரைட். ஓகே சரி இப்போ பார்த்துருவோமா? அப்போ பல்க் மாடுலஸ் ப்ரெஷர். பட் ரொம்ப நல்லா கவனிங்க. இந்த செஷன் முடியும் பொழுது இன்னைக்கு 4 ப்ராசஸ் நீங்களா ஓனா 5 மார்க் மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியே பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. அடுத்தது சார் ஒரு கொஷின் சொல்லி கொடுத்தீங்க. ஸ்லோப் ஆஃப் ஐசோ அப்பப்போ நான் ஞாபகப்படுத்திட்டே போயிட்டு இருக்கேன். ஸ்லோப் ஆஃப் ஐசோ மைனஸ் பி பை சி சார் எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர். இதெல்லாம் அப்படியே டேரக்ட் கொஷின் தான். இந்த கொஷின் வந்து வேலையில்லை, அப்படியே டிக் பண்ண வேண்டியதான். மூணாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அது என்னங்க சார்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். டெல் கியூ ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டின்னு நீங்க படிச்சிருக்கீங்க. எங்க படிச்சீங்க? தெர்மல் பிசிக்ஸ்ல படிச்சீங்க, திரும்ப கேடிஜில படிச்சீங்க. நேத்தும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த எஸ் தான் ஸ்பெசிஃபிக் ஹீட். ரொம்ப கவனமா இருக்கு. நீங்களே இப்போ ஆன்சர் சொல்லுவீங்க பாருங்க. எஸ் ஈக்குவல் டு டெல் கியூ பை எம் இன்ட்டு டெல்டி. யாராவது டக்குன்னு எனக்கு சொல்லுங்க, ஐசோதெர்மல்ல யாரு கான்ஸ்டன்ட்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்ப டெல்டி எவ்வளோ? 0. 0. அப்ப எனிதிங் பை 0 என்ன? இன்ஃபினிட்டி. அப்ப பதில் சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐசோ என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐசோ தெர்மல் கேட்டாலே என்ன பண்ணிடுவீங்க? இன்ஃபினிட்டி சார், அவ்வளவுதான். ஏன்டா இன்ஃபினிட்டி? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சார், அதனால டெல்டி 0 சார். எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. மூணாவது கொஸ்டின் அப்படியே டிக் பண்ண வேண்டியதான். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. ரைட்டா? ஓகே, இது மூணு எல்லாரும் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸ்லோப் ஆஃப் ஐசோ மைனஸ் பி பை வி, பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இன்ஃபினிட்டி. நாலாவது தான் எப்பவுமே ஹீரோ. எல்லா டாபிக்லையும் ஃபோர்த்தா பேச போகிறது தான் ஹீரோ. ஒர்க் டன். ஒர்க் டன் நல்லா கற்றுக்கலாமா? ஒரு டைம் சொல்லி தரேன், புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா ரெண்டாவது டைம் கற்றுக் கொடுக்குறேன். ஒர்க் டன். ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் பிடிவின்னு நேற்று சொல்லி கொடுத்தீங்க. இங்க வால்யூம் தான் இருக்கிறதுனால இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் பத்தி பேச போறோம். எங்களுக்கு பிவி ஈக்குவல் டு மியூஆர்டின்னு ஏற்கனவே தெரியும். பி மட்டும் வேணும்னா மியூஆர்டி பை வின்னு எழுதணும். வி இந்த பக்கம் வந்துடும். ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம். பி இருக்க வேண்டிய அந்த இடத்துல மியூ ஆர்டி பை வி எடுத்துக்கிறேன். இங்க ஒரு டிவி எடுத்துக்கிறேன். மியூ நம்பர் ஆஃப் மோல், ஆர் கான்ஸ்டன்ட், டி கான்ஸ்டன்ட். அதனால நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, தூக்கி வெளில போட்டாச்சு. இன்டெகிரல் ஆஃப் 1 பை வி இன்ட்டு டிவி. இனிஷியல் வால்யூம் விஐ தான், ஃபைனல் வால்யூம் விஎஃப் தான். மியூ ஆர்டி இன்டெகிரல் ஆஃப் 1 பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். காலங்காலமா படிச்சுட்டு இருக்கீங்க, லாக் பேசி எக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இன்டெகிரல் ஆஃப் 1 பை வி 1 பை வி இன்டூ டிவி லாக் வி. இது 10 கிடையாது, பேசிக் எக்ஸ்போனென்ஷியல் இ. இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம். உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். மியூஆர்டி தூக்கி வெளில போட்டேன், 1 பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். அதனால இங்க 1 பை வி இன்டூ டிவி லாக் பேசி வி. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும், லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒர்க் டன் ஈக்குவல் டு இந்த மியூஆர்டியை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கிருந்து லாக் பேசி அப்பர் லிமிட் விஎஃப் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் எழுதணும். 11th பசங்களுக்கு லிமிட் அப்ளை பண்றது தெரியும். ஒரு நிமிஷம். சரி கிளம்பு.
ஸோ மியூ ஆர்டி லாக் பேசி விஎஃப் மைனஸ் விஏ. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது லோயர் லிமிட்டுக்கு மைனஸ் போடுறத தெரிஞ்சுக்கணும். லாக் பேசி விஎஃப் மைனஸ் விஏ. சரி, இது வேற ஏதாவது பண்ண முடியுமா? லாக் எக்ஸ் மைனஸ் லாக் ஒய்யை லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய்ன்னு நம்மளால எழுத முடியும். அதனால ஃபைனலா நீங்க தேடி வந்தது ஒர்க் டன் ஈக்குவல் டு மியூ ஆர்டி லாக் பேசி விஎஃப் பை விஐ. இதுல சம் கேட்க முடியாது. என்ன காரணம்னா பேசில இருக்கு. பேஸ் 10க்கு மாத்தினாதான் சம் போட முடியும். ஆனா ஒர்க் டன் ஆஃப் ஐசோன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை டிக் பண்ணணும். கவனமா கவனிங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க தப்பு பண்ணிடுவீங்க. வால்யூம் இருந்ததுன்னா ஃபைனல் மேல இருக்கணும், இனிஷியல் கீழே இருக்கணும். ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கு என்னடா சம்பந்தம்? சார், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதே ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர்ல சொல்லுங்களேன். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு மியூ ஆர்டி லாக் பேசி பிஐ பை பிஎஃப். இந்த தப்பை செய்யாம இருந்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். வால்யூம்னு எடுத்தீங்கன்னா மேல ஃபைனல் இருக்கணும். ப்ரெஷர்னு ஆப்ஷன்ல இருந்ததுன்னா மேல இனிஷியல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ 2 தான் பாக்குறீங்க. எக்ஸாம் ஹால்ல இந்த தெளிவு இருக்காது. ஐயோ மேல ஐ வருமா கீழே, ஏன் அங்க போய் ஒரு நாள் டெரிவேஷன் போட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்ப படிக்கும் பொழுதே இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை அப்படியே கேதர் பண்ணிட்டு போறதே ரொம்ப நல்லது. அப்போ ஒர்க் டன் ஆஃப் ஐசோ தெர்மல் ப்ராசஸ். கடைசியா ஒரு முடிவுக்கு வாங்க. டெரிவேஷன் அப்புறமா நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் உனக்கு தேவை. டெரிவேஷன் உனக்கு புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. பட் ப்ராப்ளம் சால்விங் வரும்பொழுது இந்த 2 ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துட்டே வாங்க. மியூ ஆர்டி லாக் பேசி வி ஃபைனல் பை வி இனிஷியல். ஒரு டைம் உனக்காக எழுதியிருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர்ல சொல்லுங்க சார். மியூ ஆர்டி லாக் பேசி பிஐ பை பிஎஃப்னு எழுதியிருக்கோம். ரைட்டா? இதுல சம் போட முடியாதுன்னு சொல்றீங்க. பட் ப்ராப்ளம் கேட்டா நான் என்ன பண்றது? இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மியூ உங்களுக்கே தெரியும் 1 மோல் கொடுக்க போறாங்க. ஆர் தெரியும். டி டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. ஒர்க் டன் கேட்டா நாங்க என்ன பண்றது? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? லாக் பேசியில சம் போட முடியாது. அப்ப அதை பேஸ் 10 மாத்தணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். பெருசா போட்டு குழப்பிக்காது. ஒர்க் டன் ஈக்குவல் டு 2.303 மியூ ஆர்டி லாக் பேசியா இருந்தது பேஸ் 10 மாறிடுது. விஎஃப் பை விஐ. இதுல சம் போட முடியல. இப்போ லாக் வேல்யூ எடுக்க தெரியும். விஎஃப் பை விஐ சால்வ் பண்ணா ஒரு நம்பர் வரும். 2 வருதுன்னா 0.3010 தெரியும். 20 வருதுன்னா 3.010 தெரியும் உனக்கு. ஸோ மியூ ஆர் தெரியும், டி தெரியும், இந்த நம்பர் தெரியணும். அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, லாக் பேசிய லாக் பேஸ் 10 கன்வெர்ட் பண்ணணும்னா அதுல 2.303 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு 2.303 மியூ ஆர்டி லாக் பேஸ் 10 பிஐ பை பிஎஃப். தாராளமா ப்ராப்ளம் சால்வ் கண்டிப்பா வரும். இதுல டைரக்டா எக்ஸ்போனென்ஷியல் இஆர் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. மேல 4 ஈக்குவேஷன் உங்க கண்ணுக்கு தெரியுது பாரு. ஃபர்ஸ்ட் 2 அப்படியே ஆப்ஷன்ல இருக்கும், டிக் தான் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம்னு வரும்பொழுது 2.303 உள்ள வரணும். லாக் பேசி இருக்கக்கூடாது, பேஸ் 10 இருக்கணும். அப்படியே படிங்க பார்க்க. ஃபாஸ்டா படிங்க. ரைட், முடிச்சியா? கிட்டத்தட்ட ஐசோ முடிக்க போறோம். மொத்தம் 5 பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ், பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஒர்க் டன் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ். முடிஞ்சுதா? லாஸ்டா ஒரே ஒரு டாபிக் மட்டும் நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டியது ஒர்க் டன். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஒர்க் டன் ரொம்ப நேரம் உட்கார்ந்து அது கூட கொஞ்சம் பேசி பழகி அதை கொஞ்சம் ஈஸியா மாத்துற வழியே பாருங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சார் சொல்லுது? பை இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எஃப்எல்ஓடி என்னங்க சார் சொல்லுது? del Q equal to del U plus del W. Del T 0 for isothermal process. எப்படி சார்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க del Uவும் del Tயும் சொந்தக்காரங்கன்ட்டு. டைரக்ட்லி ஒரே நிமிஷம் ரொம்ப சவுண்டா இருக்கு. ஒரு நிமிஷம். ரைட் சாரி, ஸ்டார்ட் பண்ணாம. ஓகே,
ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சவுண்ட் கேக்குதா? யாராவது ஒரு எஸ் சொல்லுங்க. Yes, sir. del Q equal to del U plus del W. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அதனால del T 0. del T 0ன்னா del Uவும் 0. நீங்க பாருங்களேன், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்லவன் யார் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஏன் சரி இவனை போய் நல்லவன் சொல்றீங்க? 100 ரூபாய் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த 100 ரூபாய்க்கு சரியா வேலை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. மீதி எதுவா இருந்தாலும் லாசஸ் இருக்கும். மற்ற எல்லா ப்ராசஸ்லயும் லாசஸ் இருக்கும். பட் ஐசோதெர்மல் ப்ராசஸ்லயும் சைக்கிளிக் ப்ராசஸ்லயும் மட்டும் லாஸே இருக்காது. நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்துடும். del Q equal to del W. பார்த்ததும் சொல்லிருங்க, 100 ரூபாய் நான் ஹீட் எனர்ஜி கொடுத்தேன், அது 100 ரூபாய் வேலையா மாத்திடுது. அப்ப அந்த ப்ராசஸோட பேரு ஐசோதெர்மல் ப்ராசஸ். சூப்பரா இருந்துச்சு ஐசோதெர்மல். ரைட், ஃபாஸ்ட் அப்படியே எழுதிருமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஸ்லோப் மைனஸ் பி பை வி. ரெண்டாவது கொஸ்டின் என்ன? பல்க் மாடுலஸ் ப்ரெஷர். மூணாவது கொஸ்டின் என்ன? ஸ்பெசிபிக் ஹீட் இன்ஃபினிட்டி. நாலாவது என்ன? ஒர்க் டன் மியூ ஆர் டி லாக் பேசி வி ஃபைனல் பை வி இனிஷியல். படிக்கும் பொழுதே சொல்லி பழகுங்க, வி ஃபைனல் பை வி இனிஷியல்ட்டு. மியூ ஆர் டி லாக் பேசி பி இனிஷியல் பை பி ஃபைனல். நீங்க திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பழகும்போது அப்படியே செட் ஆயிடும், மறக்க முடியாது. தென் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் del Q equal to del W. ஒரு ப்ராசஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 பாயிண்ட் படிக்கும். இதே மாதிரி தான் நம்ம அடியபேட்டிக் படிக்க போறோம். இதே மாதிரி தான் ஐசோகோரிக், இதே மாதிரி தான் ஐசோபேரிக். ரைட்டா? ரொம்ப ஈஸிப்பா, ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தேன். ஸ்லோப்பு, பல்க் மாடுலஸ், ஸ்பெசிபிக் ஹீட்டு, ஒர்க் டன்னு, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். முடிஞ்சுதா? ரைட். அடியபேட்டிக் ப்ராசஸ் இதுதான் கொஞ்சம் லேசாக நம்மளை அப்படியே சுத்தல விடும். பட் இதை ஒன்றுமே இல்லாத பண்ணிடுவோம் வாங்க. அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ் இது நம்மள மாதிரி என்ன சொல்றது, நம்மள மாதிரினா ஒரு அவசரப்பட்ட ப்ராசஸ், அதாவது சடன் ப்ராசஸ். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஒரு ப்ராப்ளம் வரல அப்படின்னா தூக்கி ரசிச்சு அடுத்த இடத்துக்கு போயிடுது, அதை உட்காந்து அதை சால்வ் பண்றது கிடையாது. அதனால அந்த வார்த்தையை நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இதுக்கு பேரு அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ் இஸ் நத்திங் தட் இஸ் சடன் ப்ராசஸ். உடனடி நிகழ்வு, உடனடி நிகழ்வு. இங்க என்ன சார் நடக்குது? அங்க ஏதோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொன்னீங்க, இங்க ஏதாவது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டா, வால்யூம் கான்ஸ்டன்ட்டா, இல்ல வேற ஏதாவதா? இங்க அந்த பிரச்சனையே இல்லை. ப்ரெஷர் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். வால்யூம், நீயே என் நண்பன் போயிட்டு இருக்க, நானும் உன் கூட வரேன்ட்டு அதுவும் சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர், நீங்க 2 பேர் போன பிறகு நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்னு அதுவும் சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. அடியபேட்டிக் ப்ராசஸ்னா அப்போ என்னதாங்க சார் அடியபேட்டிக் ப்ராசஸ்? கேட்டை மூடி வச்சுக்கும், யாரையும் உள்ள விடாது. அப்படின்னா நோ ஹீட் enters or leaves from the system. சிஸ்டத்துக்குள்ளார ஹீட்டும் போவாது, சிஸ்டத்துல இருந்து ஹீட்டும் வெளியில வராது. அப்படின்னா நீங்க del Q 0ன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. ஹீட் உள்ளேயும் போகாது, வெளியிலையும் வராது. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஃபுல்லாக பால் எடுத்துக்கிட்டோம், இல்லை தண்ணி எடுத்துக்கிட்டோம், நான் ஹீட் பண்ணுறேன், நான் ஹீட் கொடுக்குறேன் தான். ஆனால் பாட்டம் சர்ஃபேஸை தாண்டி அந்த ஹீட்டு உள்ளே போக மாட்டேங்குது. என்ன டெம்பரேச்சரில் அந்த பால் வச்சிங்களோ அதே டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்போ நோ ஹீட் என்டர்ஸ், நோ ஹீட் லீவ்ஸ். அப்போ நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்னு சொல்கிறது தான் அடியபேட்டிக் ப்ராசஸா சார்? ஆமாம்பா. இறுக்கமா கதவை மூடி வச்சுக்கிட்டு யாரையும் உள்ள விடுறதில்ல, முக்கியமா ஹீட்டை பார்த்தா உள்ள விடுறதில்ல. இப்போ நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு, நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு, இதுக்கு பேர் அடியபேட்டிக் ப்ராசஸ். இட் இஸ் அ சடன் ப்ராசஸ். சைக்கிளில் காத்தடிக்கும் பொழுது அந்த காட்சி அப்படியே யோசிச்சு பாருங்க. சைக்கிள் பம்ப் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இப்போ அந்த கம்ப்ரெசரில் வச்சு இல்லை, ஒரு பம்ப் வச்சு பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? உனக்கு அது தெரியுமான்னு தெரியல. பம்ப் வச்சு பண்ணும்பொழுது நீ ரொம்ப ஸ்லோவாலாம் கம்ப்ரெஸ் பண்ண மாட்டேன். ஸ்லோவாக கம்ப்ரெஸ் பண்ணால் சீக்கிரமாக காற்று போகாது, உள்ளே போகாது. ரொம்ப வேகமாக டக்கு டக்குன்னு கம்ப்ரெஸ் பண்ணுவீங்க ஃபாஸ்ட்டாக. அடியபேட்டிக் ப்ராசஸ். சரி, இதுக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க. கவனமாக கவனிங்க. பி வி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஐசோதர்மல். PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா அடியபேட்டிக்கு. இந்த டாபிக் மொத்தமாக இந்த காமாவே குத்தகை எடுத்திருக்கும். இந்த காமா ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். யார் சார் அவன் காமா?
போன லெசன்ல படிச்சோமே அவன் தானே அவன். ஆமா, ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. இதுக்கு கூட ஏதோ ஒரு ஃபார்முலா சொன்னீங்களே, CP/CVன்னு சொன்னோம். காமா எப்பவும் ஏதோ பெருசா இருக்கும் 1 விடன்னு சொன்னீங்க. ஏன்னா CP ஆல்வேஸ் கிரேட்டர் தென் CVயா இருக்கும்னு நம்ம பேசியிருக்கோம். காமா ஆஃப் மோனோஅட்டாமிக், காமா ஆஃப் டயட்டாமிக், காமா ஆஃப் பாலியட்டாமிக் நான் லீனியர் சொல்ல முடியுமா? எல்லாம் ரெடியா இருக்கியா? டக்குன்னு சொல்லு. மோனோ அப்படி கத்து கொடுத்தேன், ஒழுங்கா சொல்லு. 5/3. 5/3 டயட்டாமிக், 7/5. 7/5 பாலியட்டாமிக் நான் லீனியர், பாலியட்டாமிக் நான் லீனியர். சொல்லிட்டீங்களா? 5/3 7/5 4/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலியட்டாமிக் நான் லீனியர் 4/3 எல்லாத்தோட வேல்யூம் 1 விட அதிகமாக இருக்கான்னு பாருங்க. அதனால தான் காமா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1ன்னு சொல்றது. ரைட்டா? ஸோ இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இந்த டாபிக். அப்படி உள்ளவாங்க அழகா. சரி, அடிபேட்டிக் ப்ராசஸ். பட் நான் எப்படிலாம் ஈக்குவேஷன் மாற்றணும் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோ. செஷன் முடிஞ்சதும் ஒரு டைம் நீயே அது மாதிரி மாற்ற கற்றுக்கோங்க. நாளைக்கு போய் யார்ட்டையாவது கற்றுக் கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்பவுமே மறக்காது. அடிபேட்டிக் ப்ராசஸ் PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நீ நினச்சிட்டு இருக்க இது ஒரு ஈக்குவேஷன் தான் அப்படின்ட்டு. இதை சீட்டுக்கட்டு விளையாடுற மாதிரி 4 தாளாக மாற்றலாம். எப்படி சார்? இந்த பீக்கு பதிலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சிங்க μRT/Vன்னு படிச்சிங்க. V பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சார் μ1 ஆரை விட்டுறேன். T V பவர் காமா, இந்த V பையன் மேலே போயிட்டானா -1ன்னு ஆயிடுவான் சார். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த 2 Vயை நான் ஒரு இடத்துலயே செட்டில் பண்ணிக்கிறேன். TV பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அடியபேட்டிக் ப்ராசஸில் ஆப்ஷன் இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு PVன்னு கேட்டாங்கன்னா PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு TVன்னு கேட்டாங்கன்னா TV பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை மனப்பாடலாம் பண்ண முடியாது. எங்கே காமா இருக்கும், எங்கே காமா -1 இருக்குன்னு அங்கே போய் குழப்பிப்பேன். அதனால இந்த மதர் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டு மாற்ற கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன? TV பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். திரும்ப மறுபடியும் இந்த கேம்குள்ளார போலாம் வாங்க. TV பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரி, எங்களுக்கு நல்லா தெரியும் PV ஈக்குவல் டு μRT. இந்த Vக்கு பதிலாக μRT/Pன்னு கூட சொல்லலாம். அப்படியே இங்க வந்துடலாம் T. இந்த Vக்கு பதிலாக μRT/P பவர்ல காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நமக்கு தேவையில்லாத அங்க 2 பேர் இருக்காங்க, அவங்கள தூக்கி வெளில போட்டுட்டு T. இங்க T/P பவர்ல காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். T பவர் காமா -1 பை P பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுச்சா? ரைட்டா? அப்படியே பொறுமையா மேலே வாங்க. இந்த இடத்துல T பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த T பவர் +1 T பவர் -1 போய் சேர்ந்துருச்சு. கடைசியா நீங்க தேடி வந்தது T பவர் காமா பை P பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப T பவர் காமா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P பவர் காமா -1. யோசிச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே வித் ரெஸ்பெக்ட் டு PVல சொன்னேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு TVல சொன்னேன். மூணாவது TP. உங்க ஆப்ஷன்ல T மட்டும் கேட்டாங்கன்னா P பவர் காமா -1, இந்த காமா அந்த பக்கம் போனா டிவைட்ல போயிடும் பை காமா. P மட்டும் கேட்டாங்கன்னா இந்த செட் அப்படியே அந்த பக்கம் போகும்போது தலைகீழ போயிடும் T பவர் காமா பை காமா -1. ரைட்டா? அதுக்காக தான் சொன்னேன், குழப்பிக்காதீங்க. ஒரு டைம் எழுதி பார்த்து இந்த 4 பேரையும் செட்டில் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வாங்க. அடிபேட்டிக் ப்ராசஸோட மெயின் ஈக்குவேஷன் என்னடா? PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரி, P வேணாம், T-ஐயும் V-ஐயும் வச்சு சொல்லுங்க. TV பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். TV இது ரெண்டும் போயிடுச்சு. அப்ப TP-யை வச்சு சொல்லுங்க. T இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, நடுவில் இருக்கிறது கண்டிப்பா எழுத தெரியணும். அப்படியே இல்லைனாலும் இவனையாவது அடையாளம் காண தெரியணும். T மட்டும் கேட்டாங்கன்னா பவர்ல காமா -1 பை காமா. P மட்டும் கேட்டாங்கன்னா காமா பை காமா -1. ரைட்டா?
ஸோ அடிபயாட்டிக் ப்ராசஸ் 4 ஈக்குவேஷன். ஸோ ஒன்று பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ரெண்டாவது டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், மூணாவது வெறும் டி மட்டும் சொன்னாங்கன்னா பி பவர் மேலே காமா மைனஸ் இருக்கணும் பை காமான்னு இருக்கணும். பி மட்டும் கேட்டாங்கன்னா டி பவர் காமா பை காமா -1 ரைட்டா. இது எப்படி 4 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கவே எனக்கு தெரியாது, பட் எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். வெறும் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஐசோதெர்மல் தப்பிச்சுக்கிட்டோம் நம்ம, ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும். இங்கே இந்த 4 ஃபார்மை எப்படி வேணாலும் கேட்பாங்க, நீங்கள் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்படியே டிக் பண்ணணும் ரைட்டா. ஒரு 4 டைம் எழுதி பார்த்துக்கோங்க, ஈஸியாக ஓடியாந்து. கொஷின் நம்பர் 1 முடிச்சிருக்கோம். சரி 1 கூட இல்லை, அடிபயாட்டிக்கோட எக்ஸ்பிரஷன் பேசியிருக்கோம். இப்போ ஸ்லோப் போயிடலாமா? இப்படி பண்ணிட்டே வாங்க. ஸ்லோப் ஆஃப் அடிபயாட்டிக் ப்ராசஸ், ஸ்லோப் ஆஃப் அடிபயாட்டிக் ப்ராசஸ் எப்பவும் போல பிக்கும் விக்கும் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம். பி வி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொன்னீங்க. P is proportional to 1 by V power gamma. அப்போ கிராஃப் இப்படி இருக்கும், ரொம்ப கீழே இருக்காது, மோர் ஸ்டீப்பர். இந்த வார்த்தையை கவனிங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸை விட அடியபேட்டிக் ப்ராசஸ் மோர் ஸ்டீப்பர். அது என்னங்க சார் ஸ்டீப்பர்? ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப பெண்டா இருந்தா அது ஐசோதெர்மல். இந்த பெண்டா இல்லாம கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்மா இருந்தா அடியபேட்டிக். உங்களுக்கு கிராஃப் ஐடென்டிஃபை பண்ற ட்ரிக் இது. ஐசோவை விட அடியபேட்டிக் ப்ராசஸ் மோர் ஸ்டீப்பர். வளைஞ்சிருக்கிறத லேசா பெண்ட் பண்ண மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்மா இருக்கும். அப்போ ஸ்லோப் எடுத்தீங்கன்னா டிபி பை டிவி. இப்போ டிபி பை டிவி தானே கண்டுபிடிக்க போறோம் இல்லையா. இங்கேயும் வழக்கம் போல டிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கரெக்டா? யூவி ஃபார்ம்ல போட்டுக்கலாமா? பி இந்த வி அப்படிங்கன்னா காமா வி பவர் காமா -1. அடுத்தது பிளஸ் வி பவர் காமா வச்சுக்கிட்டீங்கன்னா டிபி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படாது, டேரெக்டாக இங்கே பாருங்க. ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் மைனஸ் காமா பி பை வி. இந்நேரம் புரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்க. இதை ஃபார்ம் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரேன். அது போனால் ரொம்ப டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்கும், அதனால் டேரெக்டாக அந்த எடுத்துக்கு வந்துட்டேன். அப்போ ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் மைனஸ் காமா பி பை வி. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ஐசோல என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு காமா போட்டிங்கன்னா உனக்கு அடியபேட்டிக் கிடைச்சிரும். ஐசோதெர்மல்ல பி பை வின்னு படிச்ச மைனஸ், அடியபயாட்டிக்ல மைனஸ் காமா பி பை வி. முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் அடியபயாட்டிக் ப்ராசஸ்க்கும் ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கும் ரேஷியோ சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பார்த்ததும் சொல்லிடுவீங்க, இங்கே மைனஸ் காமா பி பை வி சார், இங்கே மைனஸ் பி பை வி. இவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்கன்னா வெறும் காமா மட்டும்தான் ஆன்சர். அப்படியே டிக் பண்ண வேண்டியதான். Slope of adiabatic process to the slope of isothermal process, nothing that is gamma. கத்துக்கிட்டீங்களா? அப்போ அங்கே மைனஸ் பி பை வி, இங்கே காமா பி பை வி, ரைட்? பல்க் மாடுலஸ், அங்கே பல்க் மாடுலஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர்னு படிச்சிங்க. அப்போ இங்கே பல்க் மாடுலஸ் என்னவா இருக்கும்னு யாராவது யோசிங்க. ஒன்று தான் கேட்டிருக்கேன், இங்கே பல்க் மாடுலஸ் என்னவா இருக்கும்? என்ன சொல்லி கொடுத்த உனக்கு? அங்கே என்ன படிக்கிறீங்களோ அது கூட என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பதில் சொல்லுங்க. காமா பிரஷர். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பல்க் மாடுலஸ் சார் ஜென்ரலா அங்க இ தீட்டான்னு சொன்னீங்க, இங்க இ ஃபைன்னு சொல்றீங்க. டிபி பை டிவி வி இதை கண்டுபிடிக்கணும் மைனஸ். நமக்கு இதான் கொஸ்டின், டிபி பை வி இன்ட்டு வி தான் கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? பி பவர் காமா பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் யூவை வச்சுக்கிறீங்க, வியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது காமா வி காமா -1, இந்த காமா ஃப்ரண்ட்ல வந்துடும் உனக்கு தெரியும், பிளஸ் வி பவர் காமா டிபி ஈக்குவல் டு 0. இதை அப்படியே அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ். யார் தேவை? இவ மட்டும்தான் தேவை. இவங்க எல்லாரையும் ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு ஆளை கொண்டு போனா இந்த காமா பின்னு மட்டும் நிற்கும் அந்த பக்கம். அப்ப டைரக்டா சொல்லிடலாம், அடியபேட்டிக் ப்ராசஸோட பல்க் மாடுலஸ் காமா பி, ஐசோதெர்மலோடது பி. அப்ப வழக்கம் போல ரேஷியோ சம் என்ன? E5 by E theta equal to gamma P by gamma. அப்ப சரி தப்பு பண்றேன், gamma P by P, PP போயிடுச்சு அப்படின்னா gamma. அப்ப என்ன யோசிச்சிருப்பீங்க,
ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் டு தி ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல், அங்கேயும் காமா தான் ஆன்சர். பல்க் மாடுலஸ் ஆஃப் அடியபேட்டிக் டு தி பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல், அதுவும் காமா தான் ஆன்சர். அங்க என்ன பண்றீங்களோ கூட ஒரு காமா சேர்த்துட்டீங்கன்னா உனக்கு அடியபேட்டிக் கிடைச்சிரும். அங்க மைனஸ் பி பை வி, இங்க மைனஸ் காமா பி பை வி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ரெண்டாவது விஷயமா. ஸோ மூணாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் பத்தி பேசணும். கொஸ்டின் நம்பர் 1 ஸ்லோப்பு, கொஸ்டின் நம்பர் 2 பல்க் மாடுலஸ். இது யாராவது சொல்ல முடியும்னு பாருங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்தேன். டெல் கியூ ஈக்குவல் டு எம்எஸ் டெல் டின்னு கற்றுக் கொடுத்தேன். எஸ் தான் வேணும், எஸ்ஸுக்கு பதிலாக டெல் கியூ பை எம் இன்ட்டு டெல் டி. பை யாராவது சொல்லுங்க. ஐசோவோட ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ஃபினிட்டின்னு சொன்னீங்கல்ல, அடியபேட்டிக்கோட ஸ்பெசிஃபிக் ஹீட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? அடியபேட்டிக்ல யார் ஜீரோ? சொல்லுங்கம்மா. டெல் டி ஜீரோவா டெல் கியூ ஜீரோவா? அதனால del q sir 0 அவ்வளவுதான். பஸ் 0 பை எனிதிங் 0, எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. குழப்பிக்கிறீங்க பாருங்க. அப்ப ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐசோதெர்மல் இன்ஃபினிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் இந்த இடத்துல அடியபேட்டிக் வந்து 0. கத்துக்கிட்டீங்களா? 4வது கொஸ்டின் பேசியிருக்கோம். அடுத்தது ஒர்க் டன் பேசணும். கொஞ்சம் கவனமா கவனிங்க. நான் எப்பவுமே ஒர்க் டன் வரும்பொழுது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஒர்க் டன் புரியலன்னா ஒன்றும் ஒன்னால பண்ண முடியாது. அப்போ ஒர்க் டன் ஒழுங்கா கத்துக்கோங்க. ஒர்க் டனுக்கு சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இன்டர்வல் ஆஃப் பிடிவி. இங்க டிவி இனிஷியல் டு த ஃபைனல், பி வி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏற்கனவே இது பேசிட்டோம். பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பி மட்டும் வேணும்னா இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் கே பை வி பவர் காமா. ஒன்றும் பண்ணாத, டெரிவேஷன் போட போறதுல. இந்த டெரிவேஷன் அங்கே எங்கேயுமே உங்க புக்லயும் இருக்காது. டேரக்டா ஒர்க் டன் ஆஃப் அடியபேட்டிக்னு போட்டிருப்பாங்க. பட் அது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நோட்ஸ்ல டெரிவேஷன் போட்டிருக்கேன், தேவைன்னா பார்த்துக்கோ, அப்படி இல்லைன்னா அதையும் விட்டுரு. இந்த பி எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த கே வெளியில போயிடும். 1 பை வி பவர் காமா இன்ட்டு டிவியை இன்டகிரேட் பண்ணணும். அவ்வளவுதான். இது மேலே போயிடுச்சுன்னா வி பவர் மைனஸ் காமா இன்ட்டு டிவின்னு வரும். இன்டகிரேட் பண்ணால் வி பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 பை மைனஸ் காமா ப்ளஸ் 1ன்னு சால்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தால் கடைசியாக நீங்கள் தேடி வந்தது ஒர்க் டன் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஒரு சின்ன தப்பு நடக்கும், அது நடக்காத மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்க, ஒர்க் டன், ஃபைனல் ப்ரெஷர், ஃபைனல் வால்யூம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இனிஷியல் ப்ரெஷர், இனிஷியல் வால்யூம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கவனமாக கவனி, இங்கே ஃபைனலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 1 மைனஸ் காமா. உங்கள் ஆப்ஷனில் ஃபைனலில் ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா 1 மைனஸ் காமா. இன்னைய வரைக்குமே நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். டெரிவேஷன் போட்டால் ஒடியாந்துரும், பட் அங்கே கிளாஸ் சொல்கிறதுக்கு அவ்வளோ நேரம் இருக்காது. அப்போது ஒர்க் டன் ஆஃப் அடியபேட்டிக் ஈக்குவேஷன் போடும் பொழுது சம் போடுறதுக்காக ஃபைனலில் ஆரம்பிச்சதுன்னா கீழே 1 மைனஸ் காமா. ஒருவேளை இனிஷியலில் ஆரம்பிச்சதுன்னா காமா மைனஸ் 1. ரைட்டா? தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ ஒர்க் டன் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் பிஎஃப்விஎஃப் மைனஸ் பிஐவிஐ 1 மைனஸ் காமா, இல்லை பிஐவிஐ மைனஸ் பிஎஃப்விஎஃப் காமா மைனஸ் 1. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரணும், சார் இங்கே பிவி தானே இருக்கு, நீங்கள் ஏதோ டெம்பரேச்சர் மாறும்னு சொன்னீங்களே, அப்போ டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டு ஒர்க் டன் ஃபார்முலா ஏன் நீங்கள் சொல்லலை? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிவி ஈக்குவல் டு மியூஆர்டின்னு தெரியும். இந்நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த பிஎஃப் விஎஃப் தூக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல மியூ ஆர் டிஎஃப் மைனஸ் மியூ ஆர் டிஐ பை 1 மைனஸ் காமான்னு எழுத போறீங்க. கரெக்ட் தானே? டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்முலா வச்சு சம போடணும். மியூ ஆர் காமனாக இருக்கிறதுனால மியூ ஆர் டிஎஃப் மைனஸ் டிஐ
எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது 1 மைனஸ் காமா சார். அதே மாதிரி மியூ ஆர் ஐல ஸ்டார்ட் ஆகுது, அதனால காமா மைனஸ் 1. குழப்பிக்காது. ஃபைனல்ல ஸ்டார்ட் ஆனா 1 மைனஸ் காமா, இனிஷியல்ல ஸ்டார்ட் ஆனா காமா மைனஸ் 1. வித் ரெஸ்பெக்ட் டு பி அண்ட் பி கேட்டாங்கன்னா மேல இருக்கிற ஈக்குவேஷனு, வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர்ல கேட்டாங்கன்னா இங்க இருக்கிற ஈக்குவேஷன். ரைட்டா? அங்க இருக்கிற மாதிரி தான் பாரு, ரொம்ப ஈஸி. இதுல சம் போறது ரொம்ப ஈஸி. பாருங்க, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண போறீங்க, இந்த பக்கம் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண போறீங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறீங்க. பெரும்பாலும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்றது நல்லது. என்ன காரணம் சார்? காமா மைனஸ் 1. காமா பெருசா இருக்கும், 5/3, 7/5, 4/3 பெருசா இருக்கும். அப்போ மைனஸ் 1 வேல்யூ பாசிட்டிவ்ல வரும். ரைட்டா? இல்ல இங்க இதுல சால்வ் பண்ணீங்கன்னா மேல ஒரு மைனஸ், கீழே ஒரு மைனஸ் வந்து மைனஸ் மைனஸ் சால்வ் பண்ற அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சம் போடும்போது இனிஷியலை ஃபர்ஸ்ட் வச்சு சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும். காமா மைனஸ் 1 கீழே. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் கத்துக்கிட்டது அடியபேட்டிக்கோட ஒர்க் டன் கத்துக்கிறீங்க. பட் டெரிவேஷன் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், தேவை இல்லைன்றதுனால ஸ்கிப் பண்ணியிருக்கேன். உனக்கு ஒரு வேலை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ரிட்டன் மெட்டீரியல் பாருங்க, ஸ்டெப்ஸையும் சொல்லி கொடுத்துட்டேன். இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஓடியாந்துரும். ஒர்க் டன் ஈக்குவல் டு பிஎஃப் இஎஃப் மைனஸ் பிஐபிஐ பை 1 மைனஸ் காமா. கத்துக்கிட்டீங்களா? 5வது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், எஃப்எல்ஓடி. கேட்கல கவனி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி சார் இங்க ஹேண்டில் பண்றது? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்களேன். டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ. இதுல யாரோ ஒரு ஆள் ஜீரோன்னு கொடுத்தா அடியபேட்டிக் வந்துடும். யார் அந்த ஆள்? டக்குன்னு சொல்லுங்க. Del Q. Delta Q. இதனால டெல் யூ ஈக்குவல் டு என்ன வரும்? Minus del W. டெல் டபிள்யூ. ரைட்டா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க பாருங்களேன். ஹீட் இஸ் given to a system, del Q positive. Work done by the gas, del U positive. Sorry, del W positive. Temperature increases, del U positive. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல ஒர்க் டன் பை த கேஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா மைனஸ் இந்த டெல் யூ பாசிட்டிவ், அப்போ டெல் டபிள்யூ பாசிட்டிவ். அப்போ டெல் யூ என்ன ஆயிடும்? நெகட்டிவ் ஆயிடும். அடியபேட்டிக்ல கவனமா கவனி, பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. டெல் யூ ஈக்குவல் டு மைனஸ் டெல் டபிள்யூ, அந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். மறுபடியும் வழக்கம் போல சைன் கன்வென்ஷன். இப்போ டெல் டபிள்யூ ஒர்க் டன் ஆன் த கேஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஒர்க் டன் ஆன் த கேஸ் 20 ஜூலு. அப்போ டெல் யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடியபேட்டிக்ல மட்டும், இது அடியபேட்டிக்ல மட்டும். ஸோ மைனஸ் டெல் டபிள்யூக்கு ஒரு மைனஸ் 20, மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் 20 சார். முடிஞ்சு போச்சா? அங்கே என்ன சைன் கன்வென்ஷன் பார்த்தீங்களோ அதே தான். எஃப்எல்ஓடியில் போன கான்செப்டில் டெல் கியூ ஈக்குவல் டு டெல் டபிள்யூ, இந்த கான்செப்டில் டெல் யூ ஈக்குவல் டு மைனஸ் டெல் டபிள்யூ. போன கான்செப்டில் டெல் யூ ஜீரோ ஆகும், இந்த கான்செப்டில் டெல் கியூ ஜீரோ ஆகுது. அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்டா? ஸோ ரெண்டுத்தையும் கவனமாக பேரலலாக படிக்கணும், இப்போ தான் ஈஸியாக ஞாபகம் வரும். பேரலலானா அப்படி பக்கத்தில் பக்கத்தில் ஒரு நோட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஐசோ தெர்மல், ஒரு பக்கம் அடியபேட்டிக்னு டக்கு டக்குன்னு எழுதி பார்த்துக்கணும். அப்படி எழுதி பார்த்துக்கும் போது ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க? ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஐசோபேரிக் ஐசோகோரிக் பேசணும். அதுக்கு முன்னாடி அடியபேட்டிக்கு நீ செஷன் முடிஞ்சதும் முதல்ல படிக்க வேண்டியது அடியபேட்டிக். 5 கொஸ்டின் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் 5 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோப்பு, பல்க் மாடுலஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, ஒர்க் டன்னு, எஃப்எல்ஓடி. இந்த 5 கொஸ்டின் பதில் சொல்லிட்டா போதும். அதில் ரொம்ப அதிக கவனம் எடுக்க வேண்டியது ஒர்க் டன். ரைட்டா? ரைட். ஐசோபேரிக் ப்ராசஸ், அடுத்தது ஐசோகோரிக் ப்ராசஸ். 5 நிமிஷம் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஐசோபேரிக் ப்ராசஸ் நல்லா கற்றுக்கலாமா? இங்கே வாங்க. ஐசோபேரிக் ப்ராசஸ் பேரலாக கற்றுக் கொடுத்துறேன். ஐசோகோரிக் ப்ராசஸ் நான் ஞாபகத்துக்காக எப்பவுமே பேரிக் பி ஞாபகம் வச்சுப்பேன், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். மீதி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், வால்யூம் கான்ஸ்டன்ட். ஐசோபேரிக் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட். வழக்கம் போல பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் மியூ தெரியும், ஆர் தெரியும். அப்போ வி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டி தான் ஐசோபேரிக். யாராவது சொல்லுங்க, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் அது என்ன லான்னு சொல்லி கொடுத்தேன்? பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, என்னவா இருக்கும்? எந்தலாமா? சார்ல்ஸ் லா.
சார்ல்ஸ்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பீனாலே ஆரம்பிச்சுக்கோங்க. பர்சனல் கம்ப்யூட்டர், போலீஸ் கான்ஸ்டபிள். அப்ப சி சார்ல்ஸ்லா, வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டின்னு சொல்லி கொடுத்தேன். ரைட்டா? இந்த இடத்துல வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ பி வி ஈக்குவல் டு மியூ ஆர் டி. வால்யூம் கான்ஸ்டன்ட் மியூ ஆர் விட்டுடுங்க. பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. வால்யூம் கான்ஸ்டன்ட் மீதி இருக்கிறது கே-லூசாக்ஸ்ல. பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. ரைட்டா? அப்படியே பொறுமையா பார்த்துட்டேங்க. வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்னா ஐசோபாரிக். பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டின்னா ஐசோகோரிக். ஸோ கிராஃப் ட்ராப் பண்ணும் பொழுது பிக்கும் விக்கும் ட்ராப் பண்றீங்க. பிக்கும் விக்கும் ட்ராப் பண்றீங்க. உங்களால உணர முடியுதான்னு பாருங்க. ஐசோபாரிக் சார் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு சொன்னாங்க. முடிஞ்சு போச்சா? ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட்னு சொன்னாங்க. கிராஃப் கத்துக்கிட்டீங்களா? ப்ரெஷரை கான்ஸ்டன்டா போட்டீங்கன்னா ஐசோபாரிக். வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா ஐசோகோரிக். சூப்பரா இருக்கா? அடுத்தது அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டே போவோமா? ஸ்லோப் கத்துக்கலாமா? ஸ்லோப்புக்கு ஸ்லோப்னாலே என்னப்பா ஃபார்முலா? சார் டிபி பை டிவி தான் சார் ஃபார்முலா. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அதனால டிபி 0, ஸ்லோப் 0. சொல்லுங்க பார்க்கும். ஐசோபாரிக் ப்ராசஸோட ஸ்லோப் என்ன பா? 0. அப்படியே யோசிங்க பா. ஐசோதர்மல் மைனஸ் பி பை வி, அடியபேட்டிக் மைனஸ் காமா பி பை வி, ஐசோபாரிக் 0. அப்ப இங்க வாங்க, ஸ்லோப்புக்கு டிபி பை டிவி சார். ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா டிவி 0. எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. அப்ப ஸ்லோப் ஆஃப் ஐசோகோரிக் இன்ஃபினிட்டி. சூப்பரா இல்ல? மைனஸ் பி பை வி மைனஸ் காமா பி பை வி 0 இன்ஃபினிட்டி. ஒரு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோ தெர்மல் அடியபேட்டிக், மூணாவது ஐசோபாரிக் ஞாபகம் வச்சுக்கோ, நாலாவது ஐசோகோரிக் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ மைனஸ் பி பை வி மைனஸ் காமா பி பை வி 0 இன்ஃபினிட்டின்னு ஈஸியாக அப்படியே ஓடியாந்துடும். ரைட்டா? அடுத்தது பல்க் மாடல்ஸ் பார்த்துருமா? இங்கே வாங்க, ரெண்டாவது கொஸ்டின். நான் பேரலாக கற்றுக் கொடுக்கும்போது ஒன்றாவே கற்றுக்க முடியும் உங்களால். பல்க் மாடுலஸ் சார். பல்க் மாடுலஸ்னாலே ஜென்ரல் ஈக்குவேஷன் மேலே டிபி இருக்கணும், பை டிவி பை வி தான் மேலே போய் உட்காந்துக்கும், ஒரு மைனஸ் போடணும். இதான் பல்க் மாடுலஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நீங்கள் பேசுனீங்க. டிபி பை டிவி மேலே ஒரு வி இருக்கணும். உங்ககிட்டே இந்த கொஸ்டினை விட்டுறேன். பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோபாரிக், பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோகோரிக், அப்படியே டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஐசோபாரிக்கோட பல்க் மாடுலஸ் ஆயத்தர. ஐசோபாரிக்கோட பல்க் மாடுலஸ் 0. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சார். அப்போ டிபி 0. உங்களுக்கு தெரியுமா? ஐசோபாரிக்கோட ஸ்லோப் வேல்யூ என்ன வருதோ பல்க் மாடுலஸ் வேல்யூ அதே தான் வரும். அப்போ இங்கேயும் கண்டிப்பாக என்ன வந்துடும்? இன்ஃபினிட்டி வந்துடும். சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? ஸ்லோப் பேசிட்டீங்க, பல்க் மாடுலஸ் பேசிட்டீங்க, இங்கே ஸ்லோப் பேசிட்டீங்க, பல்க் மாடுலஸ் பேசிட்டீங்க. மூணாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சிபிக்கு 1 + F/2 × Rன்னு கற்றுக் கொடுத்தேன். எங்கே கற்றுக் கொடுத்தேன்? எஃப்னா யாரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எஃப்னா யாரு? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஃபார் மோனோடாமிக் எவ்வளோ? 4/3. மோனோடாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. டயட்டாமிக்கோடது 5. ஹை டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் டயட்டாமிக் 7. பாலியட்டாமிக் நான் லீனியர் 6. பாலியட்டாமிக் நான் லீனியர் 6. ஆமாம், லீனியர் தான் 7. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இங்கே சிபி ஈக்குவல் டு 1 + F/2 R யூஸ் பண்ணணும். இங்கே சிவி ஈக்குவல் டு F/2 R. இப்போ 4வது கொஸ்டின் என்ன தெரியுதா உங்களுக்கு? ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. அங்கெல்லாம் வேல்யூ இருக்கும், நம்ம போட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபினிட்டி, ரெண்டாவது ஒன்று 0ன்னு சொன்னால இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது. மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ 1 + F/2 R யூஸ் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் F/2 R யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பையில, வேற ஒன்றுமே கிடையாது. எஃப் கொடுத்தா சிபி கண்டுபிடிங்க, இங்கே எஃப் கொடுத்தா சிவி கண்டுபிடிங்க, சிபி சிவியை டிவைட் பண்ணி காமா கண்டுபிடிங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாத்தையும் அதை நம்ம செட்டில் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒர்க் டன்.
நல்லா கற்றுக்கலாமா? ஒர்க் டனுக்கு இன்டெக்ரல் ஆஃப் பிடிவி சார், ஐசோகோரிக்கு இன்டெக்ரல் ஆஃப் பிடிவி. ஒர்க் டன் பி ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம், அவ்வளோதான் ஆன்சரிங்க. வேற ஒன்றுமே இல்லை. ஐசோபேரிக்கில் ஃபைனல் வால்யூம் தெரியணும், இனிஷியல் வால்யூம் தெரியணும். எப்படி சார்? இந்த கிராஃப் கொஞ்சம் பாருங்க. இப்போ பிக்கும் விக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் நல்லா கவனிங்க. கிராஃபை பார்த்ததும் இவன் யாருன்னு சொல்ல தெரியணும். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல புள்ளி வச்சு இதுக்கு நேராக கோடு போட்டிங்கன்னா இனிஷியல் வால்யூம், இந்த இடத்துல புள்ளி வச்சு இதுக்கு நேராக கோடு போட்டிங்கன்னா ஃபைனல் வால்யூம். ப்ரெஷர் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல் வால்யூம் ஒரு 50ல் இருக்குது, இனிஷியல் வால்யூம் ஒரு 10ல் இருக்குது. அப்போ இந்த சமயம் எப்படி போடுவீங்க? 10 × 50 - 10, அவ்வளோதான். ஃபைனல் வால்யூமும் இனிஷியல் வால்யூமும் தெரிஞ்சால் உங்களால் ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? யாராவது ஐசோகோரிக்கோட ஒர்க் டன் சொல்லுங்க. 2 minutes. ஐசோகோரிக்கோட ஒர்க் டன் என்னப்ப? உங்களால சொல்ல முடியும். ஐசோகோரிக் 0, அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. ஒர்க் டன் 0. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு பி விஎஃப் மைனஸ் விஐஏ. இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஏன் சார்? ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட், இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒர்க் டன் இங்கே கண்டிப்பாக 0. ரைட்டா? அவ்வளோதான் அந்த 4 ப்ராசஸ். இங்கே எஃப்எல்ஓடி பெருசாக தேவைப்படாது. டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. நீங்களே பாருங்க. டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ, அவ்வளோதானே? இங்கேயுமே டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. இப்போ ஐசோ தெர்மலில் டெல் யூ 0 பண்ணும், அடியபேட்டிக்கில் டெல் கியூ 0 பண்ணும். ஐசோகோரிக்கில் ஐசோபேரிக்கில் ஒன்றும் பண்ண முடியாது. டேரெக்டாக அவங்க வேல்யூ கொடுப்பாங்க, இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். அதனால தான் இது ரெண்டும் ரொம்ப ஈஸி. ஐசோபேரிக் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ரெண்டு தான் நீங்கள் ரொம்ப நேரம் படிக்கணும். ரைட்டா? பாருங்கள், ஒரு 5 to 10 minutes இது முடிச்சிட்டோம். ரைட்டா? 5 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2வது பல்க் மாடலிஸ், 3வது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, 4வது ஒர்க் டன், 5வது எஃப்எல்ஓடி. இந்த 5 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் பதில் சொன்னீங்கன்னா இந்த 4 ப்ராசஸ் சூப்பராக முடிஞ்சிடும். ஐசோ தெர்மலோட ஒர்க் டனில் கண்டிப்பாக சம் கேட்பாங்க, அடியபேட்டிக்கோட ஒர்க் டனில் சம் கேட்பாங்க. இதுவும் ரொம்ப ஈஸி. பிவிஎஃப் மைனஸ் விஐ. ஐசோகோரிக்கோட ஒர்க் டன் கண்டிப்பாக 0, காரணம் வால்யூம் கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ இந்த 4 ப்ராசஸை நைட்டு உட்காந்து ஃபுல்லாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடு. நாளைக்கு இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். சைக்ளிக் ப்ராசஸ், நான் சைக்ளிக் ப்ராசஸ், ரிவர்சபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சபிள் ப்ராசஸ், இது 2 முடிக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். தென் சம் எவ்வளோ நாளைக்கு